தேர்தல் கால பரப்புரைகளில் ஒவ்வொரு வேட்பாளரும் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் மையங்கணியில் கொள்கை பரப்புரையினை நிகழ்த்தியிருக்கின்றார். அவர் அந்த உரையில் குறிப்பிட்ட சில முக்கியமான விடயங்களில் பிரதானமாக காணப்பட்டது சஜித் பிரேமதாசவுக்கு அனுரகுமார திசாநாயக்கவை தோற்கடிக்க முடியாது. மன்றத்தில் எழுந்து நின்று வதந்திகள் பேசி 2-3 மணித்தியாலங்களை வீணடித்த சஜித்துக்கு கடைசியாக நடந்தது அனுர திசாநாயக்கவுக்கு அச்சுறுத்தல் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த நாட்டின் வரலாற்றில் இருந்து போட்டி என்பது 2 நபர்களுக்கு இடையில் இருந்ததாக தெரிவித்த ஜனாதிபதி அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையில் தான் போட்டி நிலவுவதாகவும் கூறினார். ஆளும் கட்சியை பிரதமர் கவனித்துக் கொள்கின்றார் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சியை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி கூறினார். அனுர திசாநாயக்க தற்போது சஜித் பிரேமதாசவை மிஞ்சிவிட்டார் என்பதாக தெரிவித்த ஜனாதிபதி சஜித் தற்போது அனுரவை தோற்கடிக்க முடியாத நிலையை அடைந்துள்ளதாகவும் கூறியிருக்கின்றார். தற்போது சஜித் செய்யும் முட்டாள்தனமான வேலையினால் அனுரவுக்கு உதவி கிடைக்கும் என்பதை ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள அனைவரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுமாறும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஜனாதிபதியின் இந்த பேச்சானது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. ரணில் சொல்ல வருகின்ற செய்தி அனுரகுமாரவுக்கு மக்கள் ஆதரவு அலை அதிகரித்து வருகின்றது என்பதாக கூற வேண்டியிருக்கிறது. இலங்கையின் பெரும்பான்மையின மக்கள் வெனசக் என்பதாக கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். மாற்றம் வேண்டும் என்பதாக கூறுகின்றார்கள். 25 வருடங்களாக இலங்கை மாறி மாறி 2 கட்சிகளை அதனுடைய பிரதிநிதிகளை நாட்டினுடைய தலைவர்களாக மாற்றி இருக்கின்றது. அனுரட்ட நாடு அனுரவோடு என்கின்ற சுலோகம் பெரும்பான்மை மத்தியில் பேசுபொருளாகவும் காணப்படுகின்றது. 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையின் பெரும்பான்மையின மக்களே கோட்டாபய ராஜபக்ச அவர்களை ஜனாதிபதியாக்கினார்கள். கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்புரையின் போது 2019ஆம் ஆண்டு அவசியமற்ற மக்கள் மீது சுமத்தப்படுகின்ற மக்களின் தலைக்கு மேல் மிகவும் தலையீடியாகவும் பாரமாகவும் இருக்கின்ற வரிச்சுமைகள் இல்லாதொழிக்கப்படும், நாட்டு மக்களுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்குரிய வசதி வாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதாக அவர் கூறியிருந்தார். இந்த வரிச்சுமையை மக்கள் மீது திணிப்பதிலிருந்து விடுவிப்பு செய்ய அவர் எத்தனித்ததனுடைய விளைவு முதலாளித்துவ சமூகம் அல்லது பண முதலிகள் தப்பியிருந்தார்கள். விளைவு என்ன என்பதை 2.5 ஆண்டுகளுக்குள் இலங்கை மக்கள் அனுபவித்தார்கள். புரைகளில் அனுர திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் கூறுகின்ற விடயங்கள் சௌக்கிய அத்தியாபன ஆகாரவලට தின 118 பத்த பிந்துව දක්වා නේද ඒ කියන්නේ අහුසු කරනවා. சுகாதாரத்திற்காக இன்னொரு பல்வேறுபட்ட துறைகளுக்காக செலுத்த வேண்டிய வரிகள் முற்றுமுழுதாக நீக்கப்படும் என்பதாக அனுரகுமார திசாநாயக்க கூறுவது ஒரு வகையில் நகைப்புக்கிடமாக அல்லது அது செயலாக்கம் பெறுவதற்கு ஏதுவானதாக இல்லை என்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அவருடைய கொள்கை பரப்புரைகளில் பல விடயங்களை பேசலாம், போலியாக பேசலாம், உண்மையான விடயங்களை கதைக்கலாம். ஆனால் அவை அந்த தேர்தலின் பின்னர் எத்தகைய விதத்தில் செல்வாக்கு செலுத்தும், செயல் வடிவம் பெறும், நாட்டை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்வதற்கு எந்த அளவில் அது சாத்தியமாகும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டியிருக்கின்றது. 2,20,00,000 மக்களில் 1,70,00,000க்கும் அதிகமான வாக்காளர்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. இத்தகைய தருணத்தில் இலங்கை மக்கள் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக யாரை தெரிவு செய்ய போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டியிருக்கின்றது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் எமது சிலோன் 24வினுடைய வலைத்தளத்தின் மூலமாகவும் யூடியூப் காணொலி தளத்தின் மூலமாகவும். இது சிலோன் 24, இஸ்மாயில் ஒய்சுர் ரஹ்மான்.